சீக்கிரம் பேசிட்டு வா. அக்கா எப்படிக்கா இருக்கீங்க? நீ எப்படி இருக்கிற ரஞ்சினி? எனக்கு இங்க எந்த கஷ்டமும் இல்லக்கா. ஆமாங்கா, இதை விட கஷ்டமான சூழ்நிலை எல்லாம் நான் ஹைதராபாத்ல அனுபவிச்சிருக்கேன். அதனால இது ஒண்ணும் எனக்கு பெரிய கஷ்டமா தெரியலக்கா. நீங்க தாங்க ரொம்ப பயந்து போயிருக்கீங்க. பயந்துக்காம எப்படி ரஞ்சினி இருக்க முடியும்? ஹைதராபாத்ல நீ கஷ்டப்பட்டதில்ல, நீ சொல்லிதாமா எனக்கு தெரியுது. ஆனா உன்னை அப்படி பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என் நெஞ்சே வெடிச்சிரும் போல இருக்குமா. பெரிய பெரிய தப்பு பண்றவங்களுக்கெல்லாம் அவங்களுக்கெல்லாம் ஒண்ணுமே ஆகல. ஆனா தப்பே பண்ணாத உனக்கு இவ்வளவு பெரிய தண்டனையாமா? என்ன கார்த்திக், நீ எதுவுமே பேச மாட்டேங்கிற? டேய், ஏண்டா நீ அழுவுற? எனக்கு ஒண்ணும் ஆகாது. எனக்கு அப்புறம் இந்த வீட்டை கவனிச்சுக்க வேண்டியவன் நீ தானே. அம்மா மீனாவுக்கெல்லாம் நீ தானடா தைரியம் சொல்லணும். நீயே அழுதினா எப்படிடா? அக்கா, கோர்ட்ல யாரை ப்ரொடியூஸ் பண்ணாலும் 15 நாள் ரிமாண்ட் பண்ணுவாங்க. இது வழக்கமான விஷயம் தானே. குற்றவாளின்னு சொன்னா தானக்கா பிரச்சனை. ரிமாண்ட் டேஸ் முடிஞ்சு கோர்ட்டுக்கு கேஸ் வரும்போது பெயில்ல வெளியில வந்துருவேன். அப்புறம் வெளியில இருந்தே நல்ல வக்கீல வச்சு கேஸை வின் பண்ணிடலாம்க்கா. அக்கா, வக்கீல் யாராவது பாத்தீங்களாக்கா? பார்த்தேன் ரஞ்சினி. சிட்டிலேயே மிகப்பெரிய கிரிமினல் லாயரை பார்த்தேன். அவ்வளவு பெரிய லாயரை பார்க்கணும்னா ரெக்கமெண்டேஷன் இல்லாம பார்க்கவே முடியாது. எங்க பிரின்சிபலுக்கு அவர் நல்லா தெரியும். அவங்க மூலமா அப்பாயின்மெண்ட் வாங்கி போய் பார்த்தேன். ஆனா அவர் இந்த கேஸ் எடுக்க மாட்டேன்ட்டாரு ரஞ்சினி. அவன் ஒரு ஸ்மக்லர், ட்ரக் பெடலிஸ்ட்ங்கிறது உங்களுக்கு எப்படி தெரியும்? அவன் மேலே ஏதாவது கேஸ் இருக்கா? இல்லை கோர்ட்டில் தண்டனை வாங்கி அவன் உள்ளே போயிருக்கானா? இல்லை போலீஸ் வாண்டட் லிஸ்ட்டில் அவன் இருக்கானா? எதை வச்சு அவனை ஸ்மக்லர்னு சொல்கிறீங்க? இங்கே சொல்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கேஸ் வின் பண்ணுறதுக்கு எந்த ஹோப்பும் இல்லை. ஒரு கேஸ் ஜெயிக்குமா ஜெயிக்காதாங்கிறத இந்த டேபிளில் வச்சே என்னால் சொல்ல முடியும். இந்த கேஸ் சுப்ரீம் கோர்ட் போனால் கூட ஜெயிக்காது. சார், கேஸ் ஜெயிக்காதுன்னு சொல்லாதீங்க, உங்களால முடியாதுன்னு சொல்லுங்க. இப்படி பேசுறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் கூட அசிங்கமா இல்ல சார்? சார், நான் உங்களை ஒன்று கேட்குறேன், உண்மையிலேயே நீங்களா படிச்சு தான் வக்கீல் பட்டம் வாங்குறீங்களா? தம்பி, நீ யாருகிட்ட பேசுறேன்னு தெரிஞ்சுதான் பேசிக்கிட்டு இருக்கியா? உங்க அக்கா மேல இருக்கிற கண்மூடித்தனமான பாசத்தினால அனாவசியமா பேசிக்கிட்டு இருக்காரு. நான் மெட்ராஸ்லயே லீடிங் கிரிமினல் லாயர். நீ இப்படி பேசுறதுக்காகவே உன்னை 14 வருஷம் உள்ள தள்ள முடியும். எனக்கு அதுக்குண்டான பாயிண்ட்ஸ் எல்லாம் தெரியும். கெட் லாஸ்ட், கெட் லாஸ்ட். அக்கா, கிளம்புங்க. சார், இல்லம்மா, உங்க மேல நான் மரியாதை வச்சிருக்கேன். ஆனா இந்த பையன் இனிமே என் காலில் விழுந்து கதர்னா கூட இந்த கேஸை நான் எடுக்க மாட்டேன். தயவு செஞ்சு போங்க. அக்கா, எழுந்துருங்க. மெட்ராஸ்ல நிறைய லாயர்ஸ் இருக்காங்க. வரேன் சார். அது மட்டும் இல்லாம உன் மேல கேஸ் ஸ்ட்ராங்கா இருக்கிறதா சொல்லி வெளியில வரதே கஷ்டங்கிற மாதிரி சொல்றாரு அந்த ஆளு. உன் கேஸ் விஷயம் கூட அவருக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கு ரஞ்சினி. அதாம்மா வேற யாராவது லாயர் கிடைப்பாங்களான்னு பார்க்க ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேன். அந்த வக்கீலுக்கு எப்படிக்கா ஏற்கனவே தெரியும்? பேப்பர் நியூஸ் பார்த்துருப்பாரோ என்னமோ. வெறும் பேப்பர் நியூஸை படிச்சா மட்டும் போதுமா? அதை வச்சு எப்படி டிசைட் பண்ணாரு அவரு? இன்னொரு விஷயம்க்கா, எந்த கேஸா இருந்தாலும் அட்வொகேட் அதை வேணான்னு சொல்ல மாட்டாங்க. இவர் வேணான்னு சொல்றாருன்னா அதுக்கு என்ன காரணம்? எனக்கு ஒன்னும் புரிய மாட்டேங்குதே. என்னன்னே தெரியல ரஞ்சினி. அவங்க பேச பேச எனக்கு பயம்தான் அதிகமாகுது. அக்கா, நீங்க பயப்படாதீங்க அக்கா. யாரோ ஒரு வக்கீல் ஏதோ சொன்னாங்கன்றதுக்காக அப்படியே நடந்துருமா என்ன? நான் அந்த அம்பாளை கும்பிடுறவக்கா.
நிச்சயம் அவ எனக்கு ஒரு நல்ல வழியை காட்டுவா. நீங்க தேவையில்லாம பயப்படாதீங்கக்கா, எல்லாம் நல்லபடியா நடக்கும். ஏமா டைம் ஆச்சுமா, கிளம்புங்க. தம்பி நீங்க கிளம்புங்கக்கா. தம்பி கிளம்புப்பா. வாமா தம்பி வாப்பா. கார்த்திக், ஒரு 5 rupees இருந்தா கூட. எதுக்கு? காலேஜுக்கு போறதுக்கு பஸ் டிக்கெட் 5 rupees தானே. சரி, இங்க வா. இந்தா, இது வச்சுக்கோ. நீ பஸ்ல போற விஷயம் அம்மாவுக்கு தெரிய வேண்டாம். சரி. நீ பஸ்ல போறேன்னு அவங்களுக்கு தெரிஞ்சா ரொம்ப பயந்து போயிடுவாங்க. அக்காவோட அரெஸ்ட் விஷயத்த என்னால தாங்கவே முடியல கார்த்திக். அதை எப்படிதான் அக்கா தாங்குறாங்களோ. நான் வீட்டுக்கு திரும்பி வந்த சந்தோஷத்தை கூட அனுபவிக்கவே இல்லை. ஆனா உன்னை கண்டுபிடிக்கிறதுக்காக அக்கா எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க தெரியுமா மீனா? தெரியும். எப்படி துடிச்சு போயிட்டாங்க தெரியுமா? உன்னை கடத்தி வச்சு அக்காவை கோர்ட்டுக்கு போடாம தடுத்துட்டானுங்க பாவிங்க. இது வெறும் ரிமாண்ட் தானே, கன்விக்ட் ஆகாதுல்ல? அது எப்படி ஆகும்? அதெல்லாம் அப்படி யாருக்கு சான்ஸே இல்லை. கேஸ் முடிஞ்சா சக்சஸ் தான். கண்டிப்பா அக்கா வெளில வந்துருவாங்க. அக்காவை வெளியில கொண்டு வரதுக்காக என்னால் ஆன எல்லாத்தையும் நான் செய்யத்தான் போறேன். இதுல என் உயிரே போனாலும் பரவாயில்ல. இதுக்கெல்லாம் காரணம் அந்த உமாதான். அவளை நான் சும்மா விட போறதில்ல. அவளை நான் என்ன பண்ண போறேன்னு பொறுத்துருந்து பாரு. நம்ம அக்காவுக்கு நல்லதே நடக்கணும்னு நினைக்கிற சங்கீதா அக்காவுக்கு இப்படி ஒரு பொண்ணு. அவ மட்டும் சங்கீதா அக்காவோட பொண்ணு இல்லைன்னா அவளை நான் கண்டிப்பா வேற மாதிரி ட்ரீட் பண்ணிருப்பேன். அக்கா வெளியில வந்ததும் அக்காவோட பர்மிஷனோடய நான் அந்த உமாவை என்ன பண்ண போறேன்னு பாரு. அக்காவே வேணான்னு சொன்னாலும் நான் அவளை சும்மா விட போறதில்ல. கார்த்திக், நானும் அக்காவை பார்க்க வரட்டுமா? வேண்டாம் வேண்டாம். இதை பாரு மீனா, உனக்கு எக்ஸாம்ஸ் வேற நடந்துட்டு இருக்கு. நீ அதுல கான்சென்ட்ரேட் பண்ண. அதான் எங்க எல்லாருக்கும் பிடிக்கும். அது உனக்கும் தெரியும்ல. நீ படி. இப்போதைக்கு நீ வேற எதுலயும் கவனம் செலுத்தக்கூடாது. அக்காவோட விஷயத்தெல்லாம் நான் பாத்துக்கிறேன் மீனா. இல்ல, நான் வந்துட்டு உடனே போயிடுறேனே. இதை பாரு மீனா, இப்போ இதை பத்தின கவலையெல்லாம் உனக்கு வேண்டாம். நீ முதல்ல உன் எக்ஸாமுக்கு போ. மற்றதெல்லாம் நானும் சங்கீதாக்காவும் பார்த்துக்கிறோம். சரி, நீ கிளம்பு. காலேஜுக்கு டைம் ஆச்சு. போயிட்டு வா. சரி. நீ எல்லாம் ஒரு பொண்ணா? உன் கண்ணுக்கு எப்படி தெரியறேன்? ராட்சசி மாதிரி தெரியற. ராட்சசியும் ஒரு பொண்ணு தானே. உன் கேள்விக்கு நீயே பதில் சொல்லிட்ட. அடுத்தது என்ன? உங்க அம்மாக்கு இருக்கிற நல்ல புத்தியில கொஞ்சம் கூட உனக்கு இல்லையே. எனக்கு தான் புத்தி இல்லைன்னு தெரியுதுல்ல. அப்புறம் வந்து ஏன் என்கிட்ட பேசுற? புத்தி இருக்கிறவங்க கிட்ட போய் பேச வேண்டியதானே. நான் உங்க யாருக்கிட்டையாவது வந்து ஏதாவது பேசுறேன்னா என் வேலையை நான் பார்த்துட்டு இருக்கேன்ல. சும்மா ஏன் என் வம்புக்கே வரீங்க? நான் என்னைக்காவது ஒரு நாள் உங்ககிட்ட வந்து கார்த்திக் கார்த்திக் எனக்கு ஹெல்ப் பண்ணுடா ப்ளீஸ் அப்படின்னு கேட்டேன்னா பேசுனா என்ன பண்ணுவ? நீ மட்டும் என்கிட்ட வந்து நீ ஒரு பொண்ணான்னு கேட்கலாம். ஆனா நான் உன்னை வாடா போடன்னு பேசக்கூடாதா? இந்த வாய் திமிர்னாலதான் உன் வாழ்க்கைய நாசமா போகுது பாரு. என் வாய் திமிர்னால இல்ல, உங்க அக்காவோட வஞ்சனையால. அவ மட்டும் என் லைஃப்ல கிராஸ் பண்ணாம இருந்திருந்தானா இந்நேரத்துக்கு என் லைஃப் எவ்வளவு நல்லா இருந்திருக்கும் தெரியுமா? சரி, நீ எதுக்காக இப்ப இங்க வந்திருக்க? கேஸ வாபஸ் வாங்க சொல்லி உங்க அக்கா உன்னை தூது அமைச்சிருக்கால. கால்ல விழுந்து கதறி அழுடான்னு சொல்லிருப்பாளே. எங்க அக்கா எப்போ அந்த அளவுக்கு இறங்க மாட்டாங்கடி.
நீ வாபஸ் வாங்கினாலும் சரி வாங்கலனாலும் சரி எங்க அக்கா நிச்சயமா வெளியில வரும். நீ வேணா பாரு, எங்க அக்கா கண்டிப்பா வெளியில வரும். சும்மா இல்ல, பெரிய பேரோட வரும். நீ போட்ட இந்த பொய் கேஸ்ல ஜெயிச்சு அத்தனை பேரும் கையெடுத்து கும்பிடுற மாதிரி வரும். அன்னைக்கு உன் மூஞ்ச நீ எங்கடி கொண்டு போய் வச்சுப்பேன்? உன்னை திருத்தி கொடி, இல்லைன்னா உருப்பிட மாட்டேன். ஓகே சார். ரஞ்சனி அக்கா, அமுதா அக்கா இங்க. இங்க. இப்படிக்கா இருக்க? அக்கா எப்படி இருக்கக்கா? ஒண்ணும் ஒண்ணும் பிரச்சனை இல்லையே. ரஞ்சனி அம்மா எப்படிமா இருக்க? நான் நல்லா இருக்கேம்மா. நீ எப்படிம்மா இருக்க? ஏம்மா இவ்ளோ கஷ்டப்பட்டு என்ன வந்து பார்க்கணுமா? உன்னை பார்க்காம கஷ்டப்படுறதை விட உன்னை பார்க்கறதுக்காக கஷ்டப்படலாம் இல்லையா? சாப்பிட்டியா ரஞ்சினி? சாப்பிட்டேன். உன்னை இந்த நிலைமையில பார்க்கறதுக்கு நான் என்ன பாவம் பண்ணேன்னு தெரியல. இல்ல நீ என்ன பாவம் பண்ணேன்னு தெரியலம்மா. குடும்பத்துக்காக உன்னை நான் வேலைக்கு அனுப்பாம இருந்திருந்தா உனக்கு இந்த நிலைமை வந்திருக்காதுமா. நான் பாவிம்மா. அம்மா என்ன மன்னிச்சிருமா. என்னம்மா இது? அழாத. கார்த்திக், எதுக்கு இப்ப அம்மாவை கூட்டு வந்த? அக்கா, அம்மா உன்னை பார்க்காம நீ சாப்பிட்டியா, என்ன பண்ண ஏது பண்ணன்னு தெரியாம பச்சை தண்ணி கூட குடிக்காம புடிவாதம் பிடிச்சிட்டு இருந்தாங்க. எனக்கு வேற வழி தெரியலக்கா. சரி, மீனா வீட்டுல பத்திரமா தானே இருக்கா? இருக்காக்கா. அவளுக்கு செமஸ்டர் எக்ஸாம் இருக்கிறதுனால நான் போய் எக்ஸாம் அட்டன் பண்ண சொல்லிட்டேன். நான் நெக்ஸ்ட் டைம் வரும்போது அவளை கூப்பிட்டு வரேன்க்கா. வேணாண்டா, எல்லாரையும் கூட்டிட்டு வந்து கஷ்டப்படுத்த வேண்டாம். மீனாவை எதையும் நினைச்சு கவலைப்பட வேண்டாம்னு சொல்லு. எக்ஸாமை நல்லபடியா எழுத சொல்லு. ம். அம்மா, எனக்கு ஒண்ணும் இல்லம்மா. ஒரு 10 நாள்ல நான் வெளியில வந்துருவேன். என் மனசு அறிஞ்சு நான் எந்த தப்பும் பண்ணலம்மா. எனக்கு எந்த தண்டனையும் கிடைக்காது. இதோ நிக்கிறியே, இதுக்கு மேல ஒரு தண்டனை வேணுமாமா? இந்த ஊரும் உலகமும் உன்னை பத்தி பேசி பேசியே உன் வாழ்க்கையும் உன் எதிர்காலத்தையும் நாசம் பண்ணிடுவாங்க. ஒரு அம்மாவா இருந்து என் கடமையை செய்ய தவறிட்டேன். பொறுப்பெல்லாம் உன் தலையில சுமத்திட்டு நான் நிம்மதியா இருந்துட்டேன். அம்மா, போதுமா? இந்த வேலை உனக்கு வேண்டாம். நீ விடுதலை ஆகி வெளியே வந்ததும் எல்லாத்துக்கும் ஒரு முழுக்கு போட்டுடு. குடிக்கிறது கஞ்சியோ கூழா இருந்தாலும் எல்லாரும் சேர்ந்து குடிப்போம். பட்னியா கிடந்தா எல்லாரும் பட்னி கிடந்து சாவோம். என்னம்மா, ஏம்மா இப்படி எல்லாம் பேசுற? நான் பேசுறது சரிதான் ரஞ்சனி. நீ ஜெயிலையும் நாங்க வீட்லயும் ஆளுக்கு ஒரு மூலையில பிரிஞ்சு வாழ்றதை விட, அதை நினைச்சு நினைச்சு நிமிஷத்துக்கு நிமிஷம் சாகிறதை விட எல்லாரும் ஒரே நிமிஷத்துல செத்து போனா கூட நல்லது. சந்தோஷம்தான். நம்ம வாழ்க்கையை முடிச்சுக்கிறதுக்கு நான் இவ்வளவு போராடுறேன். நம்ம மீனாக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும். கார்த்திக் ஒரு நல்ல தொழிலை ஆரம்பிக்கணும். அவங்க அவங்க சந்தோஷமா வாழறத பார்த்து நீயும் நானும் பெருமைப்படணுமா? இந்த நிலைமையில கூட அடுத்தவங்க வாழ்க்கையை நினைச்சு பாக்குறியே, உன்னை பார்த்து இப்பவே நான் பெருமைப்படுறேம்மா. அடுத்த ஜென்மம்னு ஒண்ணு இருந்தா நானே உனக்கு பொண்ணா பிறந்து நீ எனக்கு செஞ்ச நல்லதையெல்லாம் உனக்கு நான் திரும்பி செய்யணுமா?
என் மனசார சொல்றேம்மா, நீ நல்லா இருப்ப. இந்த ஊரு 1000 சொன்னாலும் என் பொண்ணு பத்திரமாத்து தங்கம். எனக்கு எனக்கு அது போதும்மா. நான் ஜெயிப்பேம்மா. அம்மா, என்ன நினைச்சு நீ கவலைப்படாத. ஏம்மா டைம் ஆயிடுச்சு, உள்ள போங்க. ரஞ்சனி, அட போங்கம்மா. ரஞ்சனி, ஏம்மா எத்தனை வாட்டி சொல்றது? போம்மா, உள்ள போம்மா. மாடசாமி, அண்ணா கூப்பிட்டேளா? உடனடியா மூட்டையை கட்டு, நம்ம பட்டணம் போறோம். சரிங்க ஐயா. திரும்பி வரதுக்கு எத்தனை நாள் ஆகும்? இல்லை, வீட்டில் சொல்லிட்டு வரலான்னு தான். 1 வருஷமும் ஆகும், இல்லை 9 வருஷமும் ஆகும். வேலை முடிகிற வரை நம்ம திரும்ப போறது இல்லை. சரியா? சரிங்க ஐயா. ரஞ்சனி,